வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே. மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியின் பலரும் அறியாத குடும்ப பின்னணி குறித்து சுருக்கமாக பார்ப்போம். கரூர் மாவட்டம் ராமேஸ்வரப்பட்டியில் வேலுச்சாமி பழனியம்மாள் தம்பதியின் மூத்த மகனாக 1975ஆம் ஆண்டு பிறந்தவர் செந்தில் பாலாஜி. சாதாரண விவசாய குடும்ப பின்னணியில் வளர்ந்த செந்தில் பாலாஜி உள்ளூரில் தொடக்க கல்வி பயின்று கரூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பை நிறைவு செய்தார். பின்னர் கரூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் பிகாம் படிப்பில் சேர்ந்தவர். பட்டம் பெறுவதற்கு முன்னரே படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு அரசியலில் இறங்கியது குறிப்பிடத்தக்கது. அந்த சமயத்தில் அவரது குடும்பம் சாதாரண அளவில் ஜவுளி தொழில் செய்து வந்தது. செந்தில் பாலாஜியின் நட்பு வட்டாரத்தினர் பலர் திமுகவில் தீவிரமாக செயலாற்றி வந்ததால் திமுகவில் தனக்கு உயரிய இடம் காத்திருக்கிறது என நினைத்த செந்தில் பாலாஜி பிகாம் படிப்பை பாதியில் விட்டுவிட்டு 1996ஆம் ஆண்டு திமுகவில் இணைந்து முழுநேர அரசியல்வாதி ஆனார். அந்த சமயத்தில் தமிழகம் முழுக்க அதிமுகவிற்கு எதிராகவும் திமுகவிற்கு ஆதரவாகவும் மிகப்பெரிய அலை அடித்தது. அதை சாதுரியமாக பயன்படுத்தி கொண்ட செந்தில் பாலாஜி திமுக சார்பில் போட்டியிட்டு ஒன்றிய கவுன்சிலர் ஆனார். அரசியலில் ஈடுபட்டு முதல் முறை ஒன்றிய கவுன்சிலர் எனும் மக்கள் பிரதிநிதி ஆகிவிட்டாலும் கரூர் மாவட்ட திமுகவில் தான் வளர்வதற்கு உரிய சூழல் சாதகமாக இல்லாததை சில ஆண்டுகளிலேயே உணர்ந்தவர். அப்போது கரூர் மாவட்ட அதிமுகவில் கோலோச்சி வந்த சின்னசாமி மூலம் மார்ச் 13, 2000ஆம் ஆண்டு போயஸ் கார்டன் சென்று ஜெயலலிதாவை சந்தித்து அதிமுகவில் இணைந்தார். மேலும் அதுவரை செந்தில் குமாராக இருந்த தனது பெயரை நியூமராலஜி படி செந்தில் பாலாஜி என மாற்றிக்கொண்டார். கரூர் தான் தோன்றி மலை பெருமாள் தான் செந்தில் பாலாஜி குடும்பத்தின் குலதெய்வம். அந்த வகையில் பெருமாளின் பெயரை குறிக்கும் பாலாஜி என்பதை தனது பெயருடன் சேர்த்து கொண்டார். உண்மையில் நியூமராலஜி வேலை செய்ததா அல்லது வேறு காரணமா என்று தெரியவில்லை. அதன் பிறகு செந்தில் பாலாஜிக்கு சுக்கிர திசைதான். செந்தில் பாலாஜிக்கு அசோக் குமார் என்று ஒரு இளைய சகோதரர் உள்ளார். அண்ணனுக்கு அனுசரணையாக அரசியலில் செயல்பட்டு வந்த அசோக் குமார் ஜவுளி ஏற்றுமதி நிறுவனம் ஆரம்பித்து பெரிய அளவில் தொழில்துறையிலும் ஈடுபட்டு வந்தார். மேலும் அண்ணன் பெயரில் செந்தில் பாலாஜி ஃபவுண்டேஷன் எனும் தொண்டு நிறுவனம் ஆரம்பித்து அதையும் அசோக் குமார் தான் நிர்வகித்து வருகிறார். செந்தில் பாலாஜிக்கு மேகலா என்பவருடன் திருமணம் நடைபெற்று நந்தினி என்று ஒரு மகள் உள்ளார். 2011 அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக அதிக முக்கியத்துவத்துடன் 4 ஆண்டு காலம் இயங்கி வந்த செந்தில் பாலாஜியின் பதவி திடீரென ஜெயலலிதாவால் பறிக்கப்பட்டு கட்சியில் ஒதுக்கி வைக்கப்படும் நிலை ஏற்பட்டதற்கு செந்தில் பாலாஜியின் உறவினர்கள் கட்சியிலும் அரசு நடவடிக்கையிலும் இஷ்டத்திற்கு தலையிட்டு வந்ததுதான் காரணம் என்று அப்போது கரூர் வட்டாரத்தில் பேசப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கரூர் மாவட்ட செயலாளர், அமைச்சர் பதவி என அடுத்தடுத்து அதிமுகவிற்குள் அப்போது முன்னேற்றம் கண்ட செந்தில் பாலாஜி மீது நீண்ட காலமாக மூத்த அதிமுக நிர்வாகிகளை ஓரம் கட்டிவிட்டு தனது குடும்பத்தினரை அதிகார வலயமாக்கி கொண்டார் என்கிற புகார் எழுந்து வந்தது. ஒட்டுமொத்த கரூர் மாவட்டத்தையும் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக் குமார் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் என்றும் திருச்சியில் 2006-2011 திமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்த KN நேருவுக்கு அவர் தம்பி ராமஜெயம் எப்படியோ அதேபோல் செந்தில் பாலாஜிக்கு அவரின் தம்பி என்று கூறும் அளவிற்கு அப்போது நிலைமை இருந்துள்ளது. இதன் உச்சமாக செந்தில் பாலாஜி மற்றும் அவரது தம்பி மீது கரூரை சேர்ந்த பெண்மணி ஒருவர் ஆள் கடத்தல் புகார் ஒன்றையும் சுமத்தியது அப்போது பரபரப்பை ஏற்படுத்தியது. கரூர் நகராட்சிக்கு உட்பட்ட குளத்துப்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் ராமலிங்கம் மனைவி தெய்வானை ஆவார். 62 வயதாகும் இவருக்கு குழந்தை இல்லை என்பதால் கோகுல் என்ற ஆண் பிள்ளையை சிறு வயதிலேயே தத்தெடுத்து வளர்த்து வந்தார். இவரது கணவர் ராமலிங்கம் 16 ஆண்டுகளுக்கு முன்பே காலமாகிவிட்டார். இவர்களுக்கு விவசாய தோட்டம், காலி இடம் என 25 கோடிக்கும் மேலான மதிப்புள்ள சொத்துக்கள் இருந்துள்ளது. கடந்த 2011ஆம் ஆண்டு போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக் குமார் ஆகியோர் அடியாட்கள் மூலம் கோகுலை கடத்தி சென்று அவர்களது குடும்ப சொத்தை எழுதி வாங்கியதாக வளர்ப்பு தாயார் தெய்வானை புகார் எழுப்பியதோடு நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்தார். இதுவும்
செந்தில் பாலாஜியின் பதவியை ஜெயலலிதா பறித்ததற்கு முக்கிய காரணமாக அப்போது கூறப்பட்டது. ஜோதிடத்தின் மீது தீவிர நம்பிக்கை கொண்டவரான செந்தில் பாலாஜி தற்போது தனக்கு அஷ்டம சனி நடைபெறுகிறது, ஆகவேதான் இந்த தற்காலிக சறுக்கல். இப்போது பதவி போனாலும் எதிர்காலத்தில் தனக்கு ஏற்றம் வரும், அதற்கான சாதக கட்டங்களை கொண்டதுதான் எனது ஜாதகம் என தனது பதவி பறிப்பின் போது தனக்கு நெருக்கமானவர்களிடம் கூறினாராம். அதேபோல் தற்போது அதிமுகவில் இருந்து அமமுக சென்று பிறகு திமுகவிற்கு மாறி செந்தில் பாலாஜி அமைச்சரும் ஆகிவிட்டதை அவருக்கு நெருக்கமானோர் பிளாஷ்பேக்குடன் நினைத்து பார்ப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.